கர்த்தர் நல்லவர். இந்த நாளுடைய தலைப்பு, நான் குடும்ப காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் சித்தமானால் இன்னொரு மேஜரா ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸ் வரும், இல்லைன்னா அதுக்கு அடுத்தது கர்த்தர் அனுமதிக்கிற நேரத்தில் அதை குறித்து பேசுவோம். இந்த நாளில் நம்முடைய சபையில் அநேக குடும்பங்கள் புதிதாய் ஆரம்பிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். திருமணமாகி பல ஆண்டுகள் ஆன குடும்பங்கள் இருக்கிறது. இனி குடும்ப நபர்கள் ஆகக்கூடிய நபர்கள் இங்க இருக்கிறீங்க. எல்லாருக்கும் தேவையான வார்த்தையை கர்த்தர் கொடுப்பாராக. அல்லையா சொல்லலாமா? நான் சொன்னேன், கர்த்தர் சும்மாலாம் நம்மளை ஆசீர்வதிச்சிட முடியாது. நம்ம இருக்கிற மாதிரியே இருப்போம். அப்படியே ஒரு ஆராதனை நடக்கும், ஒரு பாட்டு நடக்கும், ஒரு செய்தி நடக்கும், சர்ச்சுன்னு ஒன்று இருக்கும். நம்ம போயிட்டு வந்துட்டு அப்படியே போயிட்டா இயேசு நம்மளை ஆசீர்வதிப்பார். இங்க என்ன கர்த்தர் சொல்றாரோ அதன்படி வாழ்ந்தா தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. திரும்பி திரும்பி இதை சொல்றேன். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னாரு? உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இதெல்லாம் விடு. நான் எதை காமிக்கிறேனோ அங்க போ, அங்க குடியிரு. அதுதான் உன் பழக்கமா இருக்கணும், அதுதான் உன் வழக்கமா இருக்கணும், அதுதான் உன் பேச்சா இருக்கணும், அதுதான் உன்னுடைய சூழ்நிலையா இருக்கணும், அதுதான் உன் எண்ணமா இருக்கணும், அதுதான் உன் யோசனையா இருக்கணும், அதுதான் உன் சிந்தனையா இருக்கணும். அப்படிதான் உன் குடும்பம் இருக்கணும், அப்படிதான் உன் மனைவி இருக்கணும், அப்படிதான் உன் பிள்ளைங்க இருக்கணும், அப்படிதான் உன் வேலை இருக்கணும், அப்படிதான் உன் வருமானம் இருக்கணும், உன்னுடைய எல்லா முடிவுகளும் அப்படிதான் இருக்கணும். நான் காண்பிக்கிற தேசம் அதுதான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏற்படுத்தியிருக்கிற அமைப்பு, நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிற செட்டப், இதுல தான் நீ வாழணும், இப்படித்தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உன்னை நான் எப்படி ஆசீர்வதிப்பேன்? I will bless you. சொல்லுங்க. அங்க நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த வார்த்தையோட அர்த்தத்தை உங்களால வர்ணிக்க முடியாது. இன்றைக்கும் உலகம் தாங்க முடியாத அளவுக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இந்த அளவும் பேசிக் கொண்டிருக்கிறது. ஒத்துக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பயங்கரமான ஆசீர்வாதங்கள். அப்போ இன்னைக்கு உங்க குடும்பத்திலும் நெஞ்ச தொட்டு தில்லா தைரியமா சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, என் வீடு 100க்கு 100 ஆண்டவருடைய வசனத்துக்கு ஏற்றபடி வந்துருச்சு பாஸ்டர் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்க என் வீட்டை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் கம்ப்ளீட் தகுதின்னு எதை வச்சு சொல்றீங்க? நாங்கள் டிவி பார்க்கறது இல்லை பாஸ்டர், படம் பார்க்க மாட்டோம், எங்கள் வீட்டில் தப்பானவங்களாம் வர மாட்டாங்க, நாங்கள் தப்பான இடத்துக்கு போக மாட்டோம், கெட்ட வார்த்தைலாம் பேச மாட்டோம் பாஸ்டர், யாரும் நாங்கள் ஏமாத்தினது இல்லை. இது அந்த தெரு முனையில் இருக்கிற நிறைய புறஜாதி பேசிட்டு இருக்காங்க. புறஜாதி சொல்றாங்க, நாங்க யாரையும் ஏமாத்தினது இல்லை, நாங்க யாருக்கும் துரோகம் பண்ணதில்லை, நாங்க ஒருத்தங்க வம்புக்கும் போறதுன்னு சொல்ற ஏகப்பட்ட புறஜாதிகள் இருக்காங்க. அவங்கள 10ல் ஒருத்தங்கள நீங்களும் நாங்க எந்த தப்பும் பண்ணதில்லை அப்படி சொல்றவங்களா இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க முடியாது. உங்களுக்கும் அவங்களுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, இயேசுவை பின்பற்றினவங்களை பார்த்து சொல்றாரு, இங்க இருக்கிற பரிசேயர் சதுசேயருடைய நீதியிலும் உங்க நீதி அதிகமா இல்லாவிட்டால் நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாதுன்றாரு. அழகா சொல்லுங்களேன். பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? சபைக்குள்ள வரீங்க, அங்க ஒரு பிரசனம் வருதுன்னா பரலோக ராஜ்யம். வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, ஆண்டவர் உன்னை தொடுகிறார், சுகமாக்குறார், வார்த்தை உங்களுக்குள்ள வருதுன்னா பரலோக ராஜ்யம். அழகா சொல்லுங்களேன். நீங்க ஜெபிக்கும் போது ஒரு பிரச்சனை இறங்குதுன்னா அங்க பரலோக ராஜ்யம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார்னா பரலோக ராஜ்யம். அழகா சொல்லுங்களேன், சத்தமழை சொல்லுங்களேன். அப்ப பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயே நீங்க வரணும்னா சபைனா இந்த பரலோக ராஜ்யத்துக்கு உட்பட்டுதான் சபை. ஊழியக்காரங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு உட்பட்டுதான் ஊழியக்காரங்க. உங்களுக்கு உங்க கூட கர்த்தர் பேசும்போது வார்த்தை உள்ள போதுன்னா அது பரலோக ராஜ்யத்துடைய வேலை. சத்தத்தை தலையை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரலோகம் அங்க இருக்கு, பரலோக ராஜ்யம் இப்பவே இங்க இருக்கு. ஒத்துக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ள நிறைய பேர் ஏன் நுழையாம இருக்கிறாங்க? இவ்வளவு பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேர் தூக்கம் வரும். ஏன்னா அவங்களால நுழைய முடியவே முடியாது. என்னதான் பிரேயர் பண்ணாலும் அவங்க நல்லா தூங்குவாங்க, கொட்டாய் விட்டு இருப்பாங்க. இங்க 10 நிமிஷம் உட்கார முடியாது, போயிட்டு 10 முறை சும்மா போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. உட்கார முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியாது. அப்பனா ஆண்டவர் சொல்றாரு, பரிசேயர் சதுசேயர் நீதியிலும் உங்க நீதி அதிகமா இல்லாட்டா இதுக்குள்ளே நுழைய முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாலே சொல்லுங்க பார்க்க. நான் சொல்றது புரியுதுன்னு சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க.
இங்க தேவனுடைய ராஜ்யம் இருக்குன்னு நம்புறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். நுழையணும்னா இன்னும் நல்லா ஃபுல்லா உள்ள வரணும்னா வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையை மாத்திட்டே இருங்க. உங்களை கர்த்தர் முழுசா உள்ள கொண்டு போவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த தலைப்பு என்ன அப்படி கேட்டீங்கன்னா, தேவன் இணைத்ததை விட்டு பிரியாதே. திரும்ப சொல்லுங்க. Don't depart from what God have united. ஆண்டவர் இணைத்ததை விட்டு நீ என்ன பண்ணாத, பிரியாத. அதோடு இணைந்திரு, இசைந்திரு, விளைக்கிரயம் கொடு, பாடுகளை கூட சந்தோஷமா அனுபவி, கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நிலைச்சு நில். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் இணைத்ததை விட்டு பிரியாதே. அதுக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் மத்தேயு 19:6 வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 19:6. இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஒரே என்னவா இருக்காங்க? பைபிள் ரொம்ப கிளியரா இருக்கும். ஏன் ஒருவர்னு போட்டு முடிச்சிருக்கலாமே? ஏன் பைபிள் இப்படி சொல்லுதுன்னா, ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆவியானவர் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா நமக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். இதுக்கு அப்புறம் ஒரு விளக்கம் தேவையில்லை. ஹல்லேலூயா. இருவரும் எப்படி இருக்காங்க? ஒரே மாம்சம். அப்படின்னா என்னன்னா, ஸ்பிரிச்சுவல் காரியங்கள்ல அது சம்பந்தப்படாது. அது மாம்சமா இருக்கிற வரைக்கும், இந்த உலகத்துல நீங்க மாம்சத்துல இருக்கிற வரைக்கும் அந்த உடன்படிக்கை செல்லுபடி ஆகும். அதுல இருந்து தான் ஆகணும். அதுதான் சட்டம். ஹல்லேலூயா. அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஒரே ஆவியா இருப்பாங்கன்னு சொல்லல, அதை கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சில பேருக்கு டவுட் வரும். ஹல்லேலூயா. டவுட் வரும். ஒருத்தருக்கு சொன்னாரு, ஆதாமை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஆதாம் மிகவும் நல்லவர், ரொம்ப நல்லவர். பிரியமானவர்களே, ஏனென்றால் ஏவாள் சாப்பிட்டு விட்டாள் என்பதற்காக, அவள் மட்டும் ஏதேனை விட்டு வெளியே போய்விடக் கூடாது என்பதற்காக தானும் புசித்து ஏவாளோடு சேர்ந்து போனார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்க. படு மோசமானவங்கள. அல்லேலூயா. அப்ப என்ன பாச பண்றதுன்னா, மன்னிப்பு கேட்டிருக்கலாமே, அதுக்கு தின்னுட்டு ரெண்டு பேர் சேர்ந்து வெளியே போறதுக்கா? என்ன பேசுறாங்க இன்னைக்கு? அப்படி ஒருத்தவங்க பிரசங்கம் பண்றவங்க இருக்காங்க இன்னைக்கு. ரெண்டு பேர் சேர்ந்து தப்பு பண்ணிட்டு நரகத்து. ரொம்ப நல்லா இருக்கு. நீ மட்டும் நரகம் போயிடாத, நானும் சேர்ந்து தப்பு பண்ணலாம், ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணலாம், ரெண்டு பேர் சேர்ந்து நரகம் போலாம். நல்லா இருக்கா? அனனியா சப்பீரால் ரெண்டு பேர் சேர்ந்து போய் கரெக்டா போய் சொன்னேன். கரெக்டா சொல்லணும். அழல சொல்லுங்க பார்க்கலாம். டவுட் வராம இருக்குன்னா நீ ஹாஃப் அன் அவர் நான் நினைக்கிறேன் அடக்கம் பண்ணிட்டு வர வரைக்கும் அப்படின்னா எவ்வளவு கேப் இருந்திருக்கும் பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரமா இருந்திருக்கும். 4 மணி நேரம் கேப்ல நான் வரேன். அதே பொய்ய 4 மணி நேரம் கழிச்சு பிசுறாம நான் சொல்றேன். அலைய சொல்லுங்க, ஒரே பொய். அப்பதான் பேதுரு சொல்றான், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பொய் சொல்ல ரெண்டு பேரும் சத்தமா சொல்லணும். ஒருமனப்பட்டது என்ன? ஆவியானுடைய காரியத்தில் அந்த ஒரு மனம் விரோதமா பண்றதுக்கு, ஆண்டுக்கு விரோதமா செய்யறதுக்கு அதெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கல. மாம்சம், அது ரொம்ப இருவரும் எப்படி இருப்பாங்க? ஒரே மாம்சமா இருப்பாங்க. இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு யுவர் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். ஆனால் மனசுல அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும். நீங்க சர்ச்சில் அப்படிதான் சொல்லி தரீங்களா? பாஸ்டர், சர்ச் போகக்கூடாதுன்னு சொல்றேன், போறாளே. ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னு ஜெபிக்கிறாளே. சில மனைவிமார்கள், நாங்க ஜெபிக்கிறதே இல்லை பாஸ்டர், புருஷன் ஜெபம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டாரு, நீங்க வேற சர்ச்சில் வேற கரெக்டா ஜெபம் பண்ணாதீங்க, புருஷனுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொன்னீங்க. மனைவிமார்களே, புருஷனுக்கு எப்படி கீழ்ப்படினோம்? கர்த்தருக்கு ஏற்றபடி கீழ்ப்படிங்க. கொலோசியர். அலைய சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால அங்க இதெல்லாம் கிளாஷ் பண்ணக்கூடாது. அதனால தெளிவா சொல்லிக்கிறேன், அவள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பாங்க. அலைய சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இது தேவன் இணைக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுது. மாம்சத்துல அவங்க இருக்கும் காலத்துல கூட அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு அவங்க மாம்சத்துல உயிரோடு இருக்கிற வரைக்கும்
அவங்க இந்த பூமியில இணைஞ்சு சேர்ந்து இருந்து அவரோட திட்டத்தை செய்யணும் அப்படின்றக்காக அந்த மாம்ச காரியத்துல கூட அவரே வந்து இணைக்கிறார். பைபிள தான் தெளிவா சொல்லுது. அதனால மாம்ச காரியம் தானே பாசி, எப்படி வேணா வாழ்ந்துட்டு நான் பரலோகம் முடியவே முடியாது. நீ மாம்சத்துல இருக்கும்போது கூட நீ செய்த உடன்படிக்கையை சரியா நிறைவேற்றாம பரலோகம் வர முடியாது. அல்லையா சொல்லலாமா? 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதே அதிகாரம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று. போதும், கவனிங்க. ஆண்டவர் வந்து துணைய எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு மண்ணில இருந்து அவர் எடுக்கல. ஆதாமுடைய விழா இளம்புல இருந்து கர்த்தர் எடுத்தார். அப்ப ஆதாமுடைய இன்னொன்றல்ல, அது ஆதாமுடைய சரீரம். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அதனால அந்த 2 பேருடைய இணைப்புக்கு நடுவுல யாருமே வருவதற்கு உரிமையோ அனுமதியோ கிடையாது. யாரா இருக்கட்டும், அம்மா அப்பா, யாருக்கும் அனுமதி கிடையாது. அந்த 2 பேருக்குள்ள பந்தம் அது it is very very personal. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க இன்னொன்னு சொன்னா அதுல நம்ம எதனா பேசலாம். ஆண்டவர் கொண்டு வந்து இன்னொன்னு செஞ்சு அவன் விழா எலும்புல எடுத்து, அப்ப அதோட பந்தத்துடைய உறவை பாருங்க. இது கிறிஸ்துவையும் சபையும் மனவாட்டி, அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. ஆனா மாம்சத்திலும் தேவன் அப்படிதான் செய்தார். ஹல்லேலூயா. அதனால ஆணு பெண்ணுமாக உருவாக்கினார். அப்புறம் வாசிங்க அடுத்தது சீக்கிரம். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு, தாயும் விட்டுன்றதுக்கும் விட்டுன்றதுக்கும் நிறைய அர்த்தம் இருக்கு. அதனால நிறைய பேர் 2 தப்பும் பண்றாங்க. ஒண்ணு, விடாம கல்யாணம் பண்ணிட்டும் அம்மா முந்தானியே பிடிச்சிட்டு அம்மா மோர்க்குழம்பா, அம்மா சாம்பார், அம்மா அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு முந்தானி பிடிச்சிட்டு போற ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் கல்யாணம் பண்ணாமலே இருக்கலாம். அம்மா ஸ்வீட்டு கேட்குதுமா, ஸ்வீட்டு உனக்கு வாங்கி கொடுக்கல, உனக்கு வெக்கமா இல்ல, போயிட்டு அம்மாட்ட கேட்டு வாங்குறது. ஹல்லேலூயா. அந்த 2 பேரு உறவு, அந்த அது பர்சனல். அங்க போயிட்டு பெரியவங்களை இணைச்சிக்கிட்டு இது பண்ணிட்டு அசிங்கம் பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. உங்க 2 பேருக்குள்ள அந்த பந்தம் இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்போ இந்த உறவை தேவன் ஏற்படுத்துகிற உறவு, அதோடைய ஐக்கியம் எப்படின்னா, நீங்க வேற எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேணாம். ஒன் பாடி, ஒரு சரீரம், அவ்வளவுதான். உங்களுக்கு அதுக்கு மேல என்ன விளக்கம் வேணும்? உங்களோட நடுவுல எந்த மாம்ச ரீதியாக எந்த பிரிவினைகளும் அங்க வர்றதுக்கு இடம் கிடையாது, அனுமதி கிடையாது. மல்கியா 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசி. மல்கியா 2:14. மலாக்கி சாப்டர் 2 verse 14. ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. என்ன மனைவி? இன்னைக்கு வந்து இது யாருக்கு இந்த பிரசங்கத்தை நான் பண்றேன்னா, ஊழியக்காரங்க முன்னாடி, தேவனுக்கு முன்னாடி, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் உனக்கு உண்மையான புருஷனா இருப்பேன், உண்மையான மனைவியா இருப்பேன்னு வாக்குறுதி கொடுத்த அத்தனை பேருக்கு சொல்றேன். சில பேர் இங்க சிரிக்கிறீங்க, நாங்க சொல்லவே இல்லையே. சில வீட்டுக்காரருக்கெல்லாம் ஜாலி, நாங்க சொல்லவே இல்லையே. அழிய சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கவே முடியாது. உடன்படிக்கைக்குள்ள வரலன்னா உங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கவே மாட்டாரு. இன்னைக்கு சொல்லணும்னா வீட்டுல போய் இன்னைக்கு சொல்லிடுங்க. சில சர்ச்சில் என்ன பண்றாங்க, அந்த மாதிரி வாக்குறுதி வாங்கி கல்யாணம் பண்ணாதவங்களாம் சோதர திரும்ப சர்ச்சில் கைப்பிடிச்சி வாக்குறுதி வாங்குறாங்க, வாங்கி பண்றாங்க. பண்ணிடுவோமா? 60 வயசு 70 வயசு எல்லாரும் எழுப்பி நில்லுங்க, கையை பிடிச்சி வாக்குறுதி வாங்குவோம். எப்படிதான் சொல்றீங்கன்னு பாக்குறேன். வாழ்விலும் தாழ்விலும் உன் புருஷன் பார்ப்பாரு. எல்லா கொடுமையும் பண்ணி முடிச்ச பிற்பாடு இப்ப வந்து வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும். ஹல்லேலூயா. என்ன மனைவி? சத்தமா சொல்லு, என்ன மனைவி? உடன்படிக்கையின் மனைவி. இட்ஸ் நாட் a கான்ட்ராக்ட். திருமணத்துல கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடல, காவனன்ட்ல கையெழுத்து போட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பத்திரத்துல
ஏதோ 2 பேருடைய ஒப்பந்தத்துல கையெழுத்து போடல, உடன்படிக்கையில கையெழுத்து போட்டிருக்கீங்க. ஒப்பந்தம் பெண் மையினால் கையெழுத்திடப்படும், உடன்படிக்கை ரத்தத்தினால் கையெழுத்திடப்படும். சத்தத்தை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். கான்ட்ராக்டுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கான், ஆனா காவனன்ட்டுக்கு உடன்படிக்கைக்கு உயிர் போற வரைக்கும். சத்தமா சொல்லணுமே, எல்லாரும் சொல்லணும், சொல்லுங்க பார்க்கலாம். கான்ட்ராக்ட் 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம். இன்னைக்கு கல்யாணம் பண்ற அத்தனை திருட்டு பசங்களும் கான்ட்ராக்ட்ல தான் கையெழுத்து போடுறாங்க. பிடிக்கலன்னா விட்டு தள்ளிட்டு போறான். மனைவிக்கு உடம்பு முடியலன்னா இன்னொருத்த கல்யாணம் பண்றான். புருஷன் சரி ஒரு மாதிரி ஆயிட்டாருன்னா இன்னொரு பொண்ணை கல்யாணம், இன்னொரு புருஷனை பார்த்துட்டு போகுது பொண்ணு. இன்னைக்கு பெண்களும் சளைச்சவர்கள் அல்ல, சம உரிமை வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல. ஆமா பஸ், ஆம்பளை பண்ண தப்பு, பொம்பளை பண்ண தப்பு, ஆம்பளை பண்ண, ஆமா எல்லாரும் 2 தான் சேர்த்து சொல்றேன். ஆணு பண்ணாலும் தப்பு, பெண்ணு பண்ணாலும் தப்பு. சளைச்சவங்க இல்லைன்னு சொல்றேன். கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டு வந்திருக்கிறாங்க, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து. ஏன்னா அப்பதான் போகும்போது செட்டில்மெண்ட் இல்லாம, செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போனா ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடணும். கோர்ட்ல போனா கான்ட்ராக்ட் கேட்பான், எங்க பத்திரம் எடு, நீ உண்மையான மனைவி தானா எடுன்னு கேட்பான். அல்லேலூயா, சத்தமல்லே சொல்லுங்க. அதுக்கு தான் கல்யாணமா? போகும்போது சும்மா போயிடக்கூடாது, ஏதாவது செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போறதுக்கு தானா கையெழுத்து? கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடல, உடன்படிக்கையில கையெழுத்து போட்டிருக்கீங்க. அததான் கிறிஸ்தவ கல்யாணத்துல தாலியும் தேவையில்லை, கையெழுத்தும் தேவையில்லை. இதெல்லாம் பண்றோம், ஆனா இதையும் தூக்கி கடாசிட்டு போற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, நீங்க 2 பேரும் வாக்குறுதி கொடுத்த பொழுது உங்க நடுவுல நின்றவர் ஆண்டவர். சத்தத்தை போய் தலைய சொல்லுங்க பார்க்கலாம். நான் அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் சரி, சர்ச்சில் கல்யாணம்னா ரொம்ப சீரியஸா தான் இருப்பேன். என் ஒய்ஃபே சொல்வா, அப்பா கல்யாணம்னா உங்களை பிடிக்க முடியாது, டென்ஷனா. ஏன்னா நான் ஒரு கல்யாணத்தை அப்படி அசட்டே நடத்துறதே கிடையாது. எந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டாலும் நடத்த சொன்னாலும் எனக்கு அவ்வளவு பயம் இருக்கும். எனக்கு நல்லா தெரியும் அது சாதாரண விஷயம் அல்லன்னு சொல்லி. அல்லேலூயா, சத்தமாலே சொல்லுங்களேன். சொல்லுங்க, பாட்டு இப்படிதான் இருக்கணும், இத்தனை மணிக்கு வரணும். அவங்க வீட்டுக்கு போய் ட்ரைனிங் எடுக்கிறோம். நீ மேக்கப் பண்றேன்ட்டு 6 மணிக்கு சொல்லிட்டு 7 மணி எங்களை முன்னாடி உட்காரச்சு லேட்டா வருவாங்க எல்லாரும். ஊழியக்காரங்க வந்துருங்க பஸ் சார், 5 மணிக்கெல்லாம் வந்துருங்க. ஆனா இது வரும் சோம்பேறி, 8 மணிக்கு எல்லாரும் வந்து உட்காருவாங்க. ஆனா பாஸ்டர் மட்டும் 5 மணிக்கு வந்து உட்காரணும். ஆனா உட்கார்றோம். ஆராதனை எங்க ஃபுல் பொறுப்புல, நீங்க காசெல்லாம் தர வேணாம். ப்ரோக்ராம் ஷெட்யூல் கொடுத்தா 1.5 மணி நேரம் ப்ரோக்ராம ஒரு ஆள் அங்கங்க அசைய விடாம பக்கா ப்ரோக்ராம நடத்துவோம். ஆனா வாக்குறுதி கொடுக்கும் போது உண்மையா கொடுக்கணும். இங்கெல்லாம் என் முன்னாடி போய் சொல்லிட்டு பண்ண கத்தர் தொலைச்சு போட்டுருவாரு. ஏன்னா அவ்வளவு பயபக்தியா செய்யறோம். அலையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமல்லே சொல்லுங்க பார்க்கலாம். திருமண பந்தம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க உடன்படிக்கையில கையெழுத்து போட்டிருக்கீங்க. அலையில சொல்லலாமா? சத்தமா தான் அலையில சொல்லுங்க பார்க்கலாம். 15வது வசனம் 16வது வசனத்தை வாசிங்க. 15, 16. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே. ஆகையால் அவ ஆண்டு எதுக்காக படைச்சார்னா, அவருக்கு ஒரு ஜெனரேஷன் தேவையா, ஒரு சந்ததி தேவையா. இந்த முழு உலகமும் அவர் நமக்கு தான். ஊரப்பாக்கா ஒண்ணு, இந்தியா ஒண்ணு, பாகிஸ்தான் ஒண்ணு. ஆண்டவருக்கு இது முழு உலகமே ஒரு சந்ததி தான். சத்தத்தை போய் தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அவருக்கு ஒரு பக்தி உள்ள சந்ததி அவருக்கு தேவையா. அவர் எதிர்பார்க்கிறபடி வாழுகிற ஒரு கூட்டம் அவருக்கு தேவையா. அவருக்கு வேலைக்காரங்களா வேணாமா, பிள்ளைகளா வேணுமா? சத்தமல்லி சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக மனுஷங்களை படைச்சாராம், பக்தி உள்ள ஒரு ஜெனரேஷனை இங்கிருந்து எடுக்கிறதுக்காக. அல்லேலூயா. வாசிங்க, அடுத்த வாசிமா. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு, ஒருவனும் தன் இளவயது மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்காருங்க. இளவயது மனைவிக்கோ புருஷனுக்கோ துரோகம் பண்ணாத. அடுத்து வாசிங்க. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். எந்த விதத்துல நீ தள்ளி விடுறத கர்த்தர் வெறுக்கிறான்.
அசால்ட்டா எனக்கு பிடிக்கல, எனக்கு செட் ஆகல, நான் தள்ளி விடுறேன்னு சொல்றத கர்த்தர் வெறுக்கிறார். அடுத்த வாசிங்க. அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான். கர்த்தர் சொன்ன, நீ சும்மா இல்ல, நீ எதுல திரும்ப போத்திக்கிற, நீ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டைலா இருக்கலாம், கொடுமைன்ற ட்ரெஸ் போட்டுக்கிற, உன் வாழ்க்கை ஃபுல்லா கொடுமையா இருக்கும். சின்ன சின்ன காரணங்களுக்காக ஸ்தோத்திரம் உன்னால சகிக்க முடியாததுக்காக, உனக்கு ஈகோ பிரச்சனைனால, உனக்கு ஸ்தோத்திரம் உனக்கு இருக்கிற சில பலவீனத்தினால நீ தள்ளி விட்டுட்டு நான் சந்தோஷமா வாழ நினைக்காத, கொடுமையின் ட்ரெஸ்ஸா போட்டிருக்கிற, உன் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு ஆண்டு சொல்றாரு. அல்லேலூயா. சத்தமனே சொல்லுங்க. தள்ளி விடுதலை நான் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே உடன்படிக்கை பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? அதுக்கப்புறம் நான் சொல்றேன், இன்னொன்னு சொல்றேன், நீங்க உடன்படிக்கை பண்ணாம கூட இருந்திருக்கலாம். ஆனா சர்ச்சுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா, நீங்க புருஷ மனைவியா சர்ச்சுக்கு 1 வருஷம் வந்திருக்கீங்களா? நீங்க உடன்படிக்கைக்குள்ள வந்தாச்சு. நான் சொல்றேன், நீங்க எத்தனையோ கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, எத்தனையோ கல்யாணத்தை நீங்க பார்த்திருக்கீங்க, அவங்க வாக்குறுதி வாங்குறத நீங்க கேட்டுட்டா இருந்தீங்க. அதுல உங்க மனசுல எதுவுமே ஏற்படலையா? நானும் அப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? இது இப்படிதான் வாழணும்னு உங்களுக்கு மனசுல தோணதே கிடையாதா? நீங்களும் அந்த உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கீங்க. வரலன்னா இப்போ நீங்க சொல்லுங்க, இல்லைன்னா வீட்டுல போய் கை பிடிச்சு கூட சொல்லுங்க. வாழ்விலும் தாழ்விலும் மரணம் பிரிக்கிற வரைக்கும் உனக்கு உண்மையான புருஷனா இருப்பேன், உண்மையான மனைவியா இருப்பேன் சொல்லுங்க. சத்தத்துவ தலையில சொல்லுங்க பாக்க. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 3-5 வசனம் வரைக்கும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 7 3-5 வசனங்கள். 1 கொரிந்தியர் 7 தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். புருஷன் மனைவிக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செய்ய கடவன். செய்யறதுக்கு உனக்கு சலிப்பு இருக்குன்னா கல்யாணம் பண்ணாத. மனைவி எல்லா கடமையும் புருஷனுக்கு செய்ய கடவர்கள். செய்ய மாட்டேன்னா கல்யாணம் பண்ணாத. பண்ணிட்டு துரோகம் பண்ணாத. உன்னை கர்த்தர் சும்மா விட மாட்டார். உனக்கு ஸ்தோத்திரம் அது இது இல்லை. அதனால கேர்ஃபுல்லா கல்யாண பந்தத்தை எங்க வாக்குத்தத்தம் பண்ணீங்க, வாக்குறுதி கொடுத்தீங்களோ அந்த காரியத்தை நிறைவேற்ற பிரயாசப்படு. கடமைகள் எல்லாம் செய். என்னென்ன புருஷனா என்னென்ன கடமை இருக்கோ அத்தனையும் செய். மனைவியா என்னென்ன கடமை இருக்கோ அத்தனையும் செய். சும்மா உருட்டாத. ஸ்தோத்திரம் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லாத. கர்த்தர் சும்மா விட மாட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வாசிங்க பார்க்கலாம். அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி நான் அப்படி இப்படின்னு பேசினா கல்யாணம் பண்ணாதன்ற, பண்ணி முடிச்சுட்டு அப்படி இப்படின்னு பேசுறது உங்களுக்கு புரியும். அதனால ஸ்தோத்திரம் சுய சரீரத்துக்கு நீங்க அதிகாரி. அடுத்த வாசிங்க. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. சரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். சரி, அப்ப இது என்ன சொல்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனால் இணைக்கப்பட்ட, இன்னும் சொல்றேன், எந்த உறவுக்கு பிசாசு அதிகமா வருவானா, யாரு தேவனுக்கு முன்னாடி உடன்படிக்கை பண்ணி திருமணம் பண்ணிருக்கீங்களோ அந்த பந்தத்துக்கு விரோதமா பிசாசுடைய போராட்டம் அதிகமாக இருக்கும். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நான் பாக்குறது என்ன தெரியுமாங்க, இன்னைக்கு கல்யாணம்ன்ற அந்த உறவையே பிசாசு விடுறது இல்லைங்க. எல்லா குடும்பத்தையும் உடச்சிட்டு இருக்கிறான். எல்லா மதத்திலும் எல்லா ஜாதியிலையும் இன்னைக்கு ஆம்பளை கல்யாணம் பண்றது, பொம்பளை கல்யாணம் பண்றது. இன்னைக்கு சில பேர் இன்னைக்கு எல்லாருக்கும் என்னன்னா, ஒரு ஆம்பளை ரொம்ப அந்யோன்யமா இருந்தா அவங்களே சந்தேகப்படுற மாதிரி பாக்குற மாதிரி தான் அசிங்கமா இருக்கு நம்ம சமுதாயம். ஒரு ஆம்பளை உட்காந்து கட்டி பிடிச்சிட்டு போனா என்னன்னு தெரியலங்க, சந்தேகமா இருக்குன்னு சொல்றான் பின்னாடி இருக்கிறவன். ஆம்பளை பொம்பளையோட அல்லேலூயா நடக்குது நிறைய இடத்துல. அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ எப்பொழுதுமே பிரிய, நீ உடன்படிக்கை பண்ணிருக்கியா? நீ சின்ன கேப் கொடுத்து பாரு, 2 நாள் விட்டு பிரிஞ்சிருந்து பாரு, உன் மைண்டுக்குள்ள பிசாசு என்னென்ன விதைக்க கூட அத்தனையும் விதைப்பான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விதைச்சி அதை விட்டு பிரிஞ்சு நீ கொடுமையை ட்ரெஸ்ஸா போட்டு உன் வாழ்க்கை ஃபுல்லா நீ சித்திரவதை அனுபவிக்கணும். இதான் பிசாசுடைய திட்டம். இடம் கொடுக்காத. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமலையை சொல்லுங்க பார்க்கலாம். கல்யாணம் பண்ணும்போது எப்படா கல்யாணம், அந்த அப்பெல்லாம் அப்படின்னா என்கேஜ்மெண்ட் ஆயிட்டா கல்யாணம் வரைக்கும் பேசக்கூடாது. அந்த ரூல்ஸ் எல்லாம் எங்க காலத்துல இருந்ததுன்னு சொல்றோம். கை தூங்கும்பாங்களா? நல்லதான் தூங்கல, பார்க்கட்டுமே. திருமணம் ஆயிட்டு என்கேஜ்மெண்ட் கல்யாணம் வரைக்கும் பேசக்கூடாது பஸ் எங்க குடும்பத்துல. அது கை தூங்கும்பாங்களா?
ரைட். அவங்களுக்கு அப்படியே கல்யாணம் வரைக்கும் பரவசமா இருக்கும். எப்படா பொண்ணை பார்ப்போம், எப்படா போவோம், அப்படியே அப்படி பயங்கர துடிப்பாரு. ஆனா கல்யாணம் பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் எப்படா இது அவங்க அம்மா வீட்டுக்கு போவோம், எப்படா ஒரு 10 நாள் அப்படியே ஜாலியா ஸ்தோத்திரம் அப்படியே அந்த ரிலாக்ஸ் எதிர்பார்க்கும். ஆவிக்குரியவங்க எச்சரிக்கையா இருங்க. அந்த இடைவெளி பிசாசுக்கு நல்லா சமைக்கும் நல்ல புல்வெளி. வெளியில சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை நல்லா வைத்து செயல்படுவதற்கு பிசாசுக்கு நீ கொடுக்கிற சரியான கேப் அது. வெளியில சொல்லலாமா? அப்போ அந்த கேப் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, சோத்திரம், ஆதாம் ஏவாளை வச்சு பாருங்களேன். இந்த சாத்தாங்கிட்ட இந்த சர்பத்துக்கிட்ட பேசும்போது ஏன் ஆதாம் எங்க இருந்தானே தெரியல, எங்க போனானும் தெரியல. ஏதோ ஒரு கேப். அலைய சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கேப் அது நான் நினைக்கிறேன், கூடியிருந்து போற வச்சிட்டு இருக்கிறோம். ஏப்பா இந்த ஏவாளுடைய விருப்பமெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும். ஆதாமுக்கு கொஞ்சம், ஏன்னா ஆண்கள் எப்பவுமே டிவி பார்க்கறதுல கூட பாருங்களேன், நியூஸ் பார்ப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பெண்கள் பார்த்தீங்கன்னா அப்படி அவங்களுக்கு சீரியல் அந்த மாதிரி உட்காந்து அப்போ பார்த்தா அழுதுனே அதை அப்படி சலிக்காம உட்காந்து அழுவுற சீனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அங்க பார்க்க வேண்டியது வீட்டில் உட்காந்து ஓன்னு அழ வேண்டியது, எதுக்குத்தான் அழ வேண்டியது, ஸ்தோத்திரம், பார்க்க வேண்டியது அழ வேண்டியது. இது ரொம்ப பிடிச்ச விஷயம் பெண்களுக்கு. ஆனால் இந்த 2 பேருக்கு அந்த இப்படி இருக்கனால, சரி கொஞ்ச நேரம் நீ அங்க அந்த ரூம் போய் நீ பார்த்துன்னு, நான் இந்த ரூம் போய் பார்க்குறேன். இப்படி அந்த விருப்பங்கள் ஒன்னா இல்ல, வாஞ்சைகள் ஒன்னா இல்ல. அழகிய சொல்லுங்க பார்க்கலாம். அதனால சில இடைவெளிகள். அழகிய சொல்லுங்களேன். அதுல கொஞ்ச நேரம் பிரிஞ்சிருக்கலாமே. அந்த டைம் ரொம்ப பிசாசு. அந்த நீங்க பிரிகிற நேரங்கள் ஒண்ணு ஆண்டவருக்கு அடுத்த காரியமா இருக்கணும், ஆண்டு கொடுத்த வேலையா இருக்கணும். அது நிமித்தம் இருந்தா அது கரெக்டா இருக்கும். ஆனா உங்க ரிலாக்ஸேஷனுக்காக, உங்களுடைய இதை நிறைவேற்றணுக்காக பிரிஞ்சு செயல்பட்டா அது பிசாசுக்கு நல்ல நல்ல புல்வெளி. சொல்லுங்க பார்க்கலாம். வேலை செய்வதற்கு சரியான இடைவெளி. அழகிய சொல்லலாமா? அப்போ ஏவாள் புருஷனை புரிஞ்சோன்னு இவ அழகா பிசாசு என்ன பண்ண தெரியுமா? சர்பத்தின் மூலமா வச்சு பேசலாம். இன்னைக்கு கூட அந்த கேப்ல தேவையில்லாதவங்களாம் நீங்க அந்த பிரிஞ்சு பாருங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் பேசாத, அது 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 அம்மாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், அத்தையா இருக்கலாம், கரெக்டா பேய் மாதிரியே பேசும். எப்படின்னா நான் கூட அப்படிதான் நான்லாம் விடவே மாட்டேன், கெடிச்சிருவேன் நான்லாம். அப்படிலாம் இருக்கவே கூடாது. இந்த பாரு, இந்த பொம்பளை நான் ஈச்சவை நினைச்சியா, ஆம்பளைக்கு அதே மாதிரி, ஆம்பளைக்கு அது தனியா வரும். ஆம்பளைக்கு தனியா பிசாசு. அழைய சொல்லுங்க பார்க்கலாம். ஆம்பளை கொஞ்சம் மற்றவங்க சொன்னார் தானா வந்தா தான் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அப்படி பிசாசு நல்லா அப்படி ஏத்துவான். எல்லாரும் இங்க இருப்பீங்க, நான் என்னையும் சேர்த்தா சொல்றேன். ஒரு சண்டை வந்தா அந்த வராத பாயிண்ட் எல்லாம், அந்த கோவம் வந்துச்சுன்னா பாருங்களேன், பாயிண்ட் செம்மையா வரும் பாருங்களேன். அழைய சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கு கோவம் வர வரைக்கும் பாயிண்டே வராது, கோவம் மட்டும் வரட்டும் உங்களுக்கு பாயிண்ட் வரும் பாருங்களேன். இப்ப என் மேல உங்களுக்கு கோவம் இல்லை நிறைய பேருக்கு அப்படின்னு நம்புறேன். ஆனா கோவப்பட்டு பாருங்களேன், கிங்ஸ்லி பாஸ் மேல இப்பவே இங்க வெளில இருந்து போறதுக்குள்ள ஒரு 50 பாயிண்ட் இவன் 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 அதாப்பா அப்படி வந்துடும் பாருங்க. அழுங்க சொல்லுங்க பார்க்கணும். அந்த கோவம் வந்தா பாயிண்ட் டப்புன்னு வந்துடும். எனக்கும் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. நிறைய பாயிண்ட் கேட்கணும், எப்படி பேசுவா, என்ன பார்த்தா, யாரை பார்த்து அப்படின்னு வரும் பாருங்க. அப்ப ஆண்டு சொல்ற நீ என்னடா யோசிக்கிறேன். அப்ப யானை தான் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்குமா. தான் உன் மனைவியை பத்தி உன் மண்டைக்குள்ள தப்பு தப்பா ஓடுதுன்னா உன் தலையில நீ மண்ணை வாரி போட்டுக்கிற. கட்சி கட்டுற யாரும் கஞ்சி ஊத்த மாட்டான். உண்மையான மனைவி இருந்தா அவ ஊத்துவான். அழைய சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையான புருஷன் இருந்தா அவன் கடைசியில காப்பாத்துவான். அழைய சொல்லுங்க பார்க்கலாம். அழைய சொல்லுங்க பார்க்கலாம். நீ சும்மா அதெல்லாம் பண்ணக்கூடாது. அழைய சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வேற யாரோ பாத்துருவாங்களா அந்த மாதிரி, யாரா செஞ்சிருவாங்களா அந்த மாதிரி, முடி மாறாது. அழைய சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா சும்மா ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா பாயிண்ட் ஏத்தக்கூடாது. அந்த மாதிரி தப்பு தப்பா மைண்ட்ல ஓடுதுன்னா நீங்க உங்க தலையில மண்ணை வாரி போட்டுக்கிறீங்க. அழைய சொல்லுங்க பார்க்கலாம். வராது. அழையிலுயா. நான் இது யார் தெரியுமா, பாட்டிங்களுக்கு கூட பிரசங்கம் பண்றேன். ஏன்னா அவங்க பேரங்களுக்கு இப்படித்தான் நீங்க சொல்லி கொடுக்கணும். அழைய சொல்லுங்க பார்க்கலாம். பேர பவத ஏமாத்துறவ சொல்றது அப்படி சொல்லாதீங்க, பத்தி வைக்காத. அழைய சொல்லுங்க பார்க்கலாம். அழைய சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல பாட்டிகளுக்கு சேர்த்து தான் பிரசங்கம் பண்றேன். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி பிரியும் பொழுது பிசாசு பக்கமா அந்த கேப்ல செயல்படுவான்.
எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த டைம்ல அதான் சொல்ல, பிரிஞ்சு போயிட்டு ஃப்ரீயா இருக்குன்ட்டு நல்லா டிவி பாக்குறது, மொபைல் பேசுறது, ஃப்ரீயா யார் கூட உனக்கு பிடிக்குமோ பேசுறீங்களா, முடியுது உன் கதை. அலைய சொல்லுங்க பார்க்கலாம். ஃப்ரீயா இருக்கு நினைக்கிறல்ல, பிசாசு நல்லா ஏத்துறான் உன் சரக்கு. அதான் சொல்வேன், எச்சரிக்கையாயிரு, இடம் கொடுக்காத, இடைவெளி கொடுக்காத, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்தத்தை வைத்தாலே சொல்லுங்களேன். இன்னொன்னு சொல்றேன், இதிலும் மாம்சத்துல இருவரும் எப்படி இருப்பாங்க, ஆவியில கிடையாது. சோத்திரம். அதே போல பார்த்தா பேசுனா உடனே பார்த்துட்டு லைக் வந்துருச்சு, உடனே போனா கிளம்புனா, எப்படிதான் நம்ம மருத்துவமனை யாருனாலும் தெரியல, நல்லா ஏறி அழகா பறிச்சு அளவு நல்லா தின்னு முடிச்சுட்டு கொஞ்சம் தின்னுட்டு புருஷனுக்கு கரெக்டா வச்சிருந்து கொடுத்தா பாருங்க. செல்ஃப் டிசிஷன், தானா டிசிஷன் எடுத்து தானா யோசித்து தானா செயல்படுறது. இதெல்லாம் குடும்பத்தை அவனோட திட்டத்தை விட்டு பிரிச்சு உன்னையும் குடும்பத்தையும் ஏதேன் தோட்டம் என்ற ஆசீர்வாதத்தை விட்டு உன்னை தூக்கின்னு போய் வெள்ள போட்டு உன்னை கஷ்டத்துக்குள்ள சாபத்துக்குள்ள வைக்கிறதுக்காக பிசாசு பண்ணுகிற திட்டம். நான் நினைச்சது எனக்கு சுதந்திரம் இல்லை, எனக்கு எங்க அப்பா இதுவா, நாங்க எதுவும் சாதாரண குடும்பத்துல பிறந்தோம், நான் செய்வேன், நான் போவேன், என்கிட்ட இருக்கு காசு, எனக்கு இருக்கு திறமை, எனக்கு இருக்கு பலன், பண்ணிப்பார், ஏதன் விட்டு நீ வெளியே துரத்தப்படுவேன். அழைய சொல்லுங்க பார்க்கலாம், அழைய சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பம், தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வாதமான இடத்துல வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. தேவ திட்டத்தை விட்டு வெளில வந்துடாதீங்க. அல்லேலூயா. ஆனா தனியா டிசிஷன் எடுக்காதீங்க, 2 பேரும் பேசி ஜெபம் பண்ணி அந்த எடுங்க, கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் ஆபீஸ்க்கு போறாரு, வரும்போது பைக்கோட வராரு. என்னங்க அப்படி போனேன், திடீர்னு மனசுல படிச்சு பைக் வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி அந்த குடும்பம் உருப்படும் சொல்லுங்க பார்க்கலாம். அழுத சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி உருப்படும்? புள்ள போது போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா ஃபோனை தூக்கிட்டு, மம்மி பாதியன்னு, ஏய் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையடா, திடீர்னு போன மம்மி அப்படி சொல்லினே இருந்தேன், அப்படி டக்குன்னு இந்த 1 லட்ச ரூபா ஃபோனு வாங்கிட்டு வந்துட்டேன். உருப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, உருப்படவே வாய்ப்பு கிடையாது. அழுத சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பமா ஜெபம் பண்ணி முடிவெடுத்து ஜெபத்தோடு செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்தம் அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கேப் எதனால வருது அப்படி கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம், ஒரு சலிப்பு. சில பேர் ஒன்னாதான் இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்னாதான் இருக்காங்க. அதான் சொல்றாங்களே, கல்யாணமான புது தம்பதியினரும் கல்யாணமாகி 1 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் 10 வருஷம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவங்க ரோட்ல நடக்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. கை கோத்துக்கிட்டு அப்படி இடிச்சுக்கிட்டே போறாங்கன்னா இப்பதான் கல்யாணம் இருக்குன்னு அர்த்தமா. அப்படி 2 பேரும் அப்படி இடிச்சுக்கலாம் இல்லை, அப்படியே போறாங்கன்னா ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவங்க போகும்போது ஒரு 3 அடி பின்னாடி தள்ளி போறாங்கன்னா கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் ஆயிடுச்சுன்னு. ஒரு அந்த ஆளை போறாரு, அம்மா அந்த ஆளை வராங்கன்னா 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா. அல்லது சொல்லுங்க பாருங்க. இதுதான் கல்யாணமானத வருஷங்கள் கண்டுபிடிக்கிறது சொல்றாங்க. முடியலாம், நீங்க என்ன முடியல, டை அடிக்கிறதுனால அதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால அவங்க டிஸ்டன்ஸ் வச்சு கல்யாணமானது எவ்வளவு தூரம்ன்றது நீங்க கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சலிப்பு. அப்படியேதான் பேசினே இருப்பா, அதாவது பண்ணிருப்பா. இந்த ஆளா எதுக்கத்தாலும் ஒரு மாதிரி பேசினே இருப்பா. நமக்கு செட் ஆகுது, எப்பா நீ போ, உங்க அப்பா கூட நீ போ, நான் வரேன் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா 2 கட்சி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி அந்த குடும்பம் தன்னில் தான் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிலை பெறாது. இட் வில் நாட் ஸ்டாண்ட் ஃபார் எவர். ஒன் டே இட் வில் டெமாலிஷ். அது ஒரு நாள் அழிக்கப்படும். குடும்பத்துக்குள்ள தன்னில் தானே பிரிஞ்சிருக்கிற குடும்பம் சீக்கிரமாய் அழியும். குடும்பத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கு, அதுவும் கர்த்தருக்குள்ள, திரும்பி சொல்லிக்கிறேன், கர்த்தருக்குள்ள நாங்க ஒற்றுமையா இருக்கிறதுனாலதான். நீங்க 2 பேர் சர்ச்சுக்கு வரீங்களா, அந்த 2 பேரோட பக்தி சரியா இருந்தா அடுத்த 2 பேர் சர்ச்சுக்கு வருவாங்க. சத்தமானே சொல்லுங்க பார்க்கலாம். நீ கஷ்டப்படுறியா, பாடு, அனுபவி, கர்த்தருக்காக சண்டை போடாத. ஆனா பாஸ்டர், நான் இவ்வளவு சகிச்சு போறதுனால அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஆண்டுக்கு அடுத்த காரியத்துல மட்டும் தடை பண்றாங்க பாஸ்டர். ஆனா அவங்க, நான் சொல்றேன், நீ சகிச்சு போ, பொறுத்து போ, கையை உடைச்சு காலை உடைச்சாது கர்த்தர் கொண்டு வருவார். உனக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். சத்தத்தை போய் தலையை சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்ல ஒரு வசனத்தை நான் அழுத்தமா எடுத்துக்கிறேன். முதலாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். அந்த வசனம் நம்ம சாதாரணமா இருக்குல்ல. விசுவாசி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமாங்க? ஆண்டு சொல்ற எல்லாத்தின்படி நடன்னு அர்த்தம். அழைய சொல்லுங்க பார்க்கலாம்.
நீ கூட சண்டை போட்டுக்கிட்டு நீ வீட்டுல சோம்பேறியா இருந்துகிட்டு நானுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற உன் புருஷன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? அதே சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு வாய் இன்னும் அடங்கல, ஆனா அந்நிய பாஷை பேசுற உன் புருஷன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? உன் நாவு அடக்கம் கரெக்டா இருக்கணும், உன் ஜெபம் கரெக்டா இருக்கணும், ஒழுக்கம் கரெக்டா இருக்கணும், உன் தூக்கம் கரெக்டா இருக்கணும், உன் எழும்புறது போறது வருது உன்னை எப்படி அவன் மனம் திரும்பாம இருப்பான்? திட்டினாலும் வாங்கு, அடிச்சாலும் வாங்கு, சகிச்சு போ. அவன் மனுஷனா இருந்தா ஒரு நாள் திரும்பிடுவான். சத்தத்தை வைத்தாலே சொல்லுங்கப்பா, சத்தமனே சொல்லுங்க. நீங்க கல்யாணம் பண்ணது பண்ணியோ கழுதியா இருந்தது மாறாது, அது வேற, அதை விட்டுருங்க. அழிலே சோத்திரம். நீங்க சில பேர் சந்தோஷமா பண்ணி பாஸ்டர் என்ன பாஸ்டர் பண்றது, சந்தோஷமா சொல்றீங்களே பண்ணி பாஸ்டர், நீங்க சொன்னீங்கல்ல அதுதான் கரெக்ட். நான் கல்யாணம் பண்ணது பண்ணி பாஸ்டர், மனுஷன் நான் எவ்வளவு சகிச்சேன் தெரியுமா பாஸ்டர், எவ்வளவு விட்டு. உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க விட்டு கொடுத்து உங்களுக்கு பெருசா இருக்கலாம், சத்தியத்தின் அடிப்படையில் கரெக்டாது, வசனத்தின் அடிப்படையில் நீங்க சொன்னீங்களா? அழில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அதுதான் சும்மா அந்த வார்த்தையை அசால்ட்டா பேசக்கூடாது. முதலாவது இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் அந்த ஒரு நபர் கரெக்டா பட வேண்டிய பாடெல்லாம் சகிச்சு ஆண்டருக்காக எல்லாத்தையும் சகிச்சு பரிசுத்தமா ஒழுக்கமா டிசிப்ளினா எல்லாத்தையும் செய்தா அடுத்த ஆளுக்கு அதை பற்றி வரும். அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இன்னொரு காரியம், அந்த கேப் வராம இருக்கணும்னா மனசார அந்த நபரை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். உன் புருஷனும் உன் மனைவிய மனசார ஏத்துக்கணும். சில பேருக்கு ஏத்திருப்பாங்க, கல்யாணம் பண்ணிருப்பாங்க, அவர் மூஞ்சி பாக்குறது, அது மாதிரி இல்லையே, அது மாதிரி இல்லையே, அவரு மாதிரி இல்லையே, அவரு மாதிரி இல்லையே, அவங்க மாதிரி இல்லையே, நீ கம்பேர் பண்ணி பார்த்தனா உன்னால விளம்பு. பைபிள் சொல்லுது, ஓசியா 2வது அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிங்க. ஓசியா 2:19-20. ஓசியா சீக்கிரம் 2வது அதிகாரம் 19-20. நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும். அவன் என்கேஜ் பண்ணும்போது எப்படி நியமிக்கிறார் ஆண்டவர்? அழகை பார்த்து பணத்தை பார்த்து அல்ல. அதை நான் இன்னும் சொல்லிக்கிறேன். இப்படி சொல்றதுனால பாஸ்டர் சொன்னாரு, ஆன்டி சொன்னாங்க, அக்கா சொன்னாங்கன்ட்டு யாரும் தயவுசெய்து கல்யாணம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்சாதான் அவங்களோட வாழ்வீங்க. நீங்க தயவுசெய்து நாங்க என்னத்தான் பிரசங்கம் பண்ணாலும் கையெடுத்து கும்பிட்டு சொல்றோம், பிடிச்சா மட்டும் கல்யாணம் பண்ணி பண்ணாத, காலில் விழுந்து சொல்றோம். அழைய சொல்லுங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு அந்த பொண்ணு பாஸ்டர் பேசவே மாட்டார் பாஸ்டர், அந்த அந்த பையன் பாஸ்டர் பக்கத்துல போனாலும் என்னமோ அருவருப்பா பாக்குறா பாஸ்டர், இதெல்லாம் வேதனையா இருக்கு. அதனால தயவுசெய்து கையெடுத்து கும்பிடுறேன், தயவுசெய்து பிடிக்கலன்னா கல்யாணம் பண்ணாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கும் தயவுசெய்து 10 முறை கேளுங்க, பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. நடுராத்திரி உலுக்கி பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. பிடிச்சிருக்குன்னு சொன்னா கல்யாணம் பண்ணுவீங்க. இல்லைன்னா தயவுசெய்து ஆன்டி சொன்னாங்கடா, கிங்ஸ்லி பாஸ்டர் சொன்னாரான்னு கல்யாணம் பண்ணி எங்க மண்டையை போட்டு உருட்டி அந்த பொண்ணு சாபத்தை எங்களுக்கு வாங்கி கொடுத்துறாதீங்க. கர்த்தர் உங்களை புண்ணியவான்கள ஆசீர்வாதமா இருப்பீங்க. அலைய சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா கல்யாணம் பண்ண நல்லா வாழு, நல்லா வச்சு காப்பாத்து. அலைய சொல்லுங்கப்பா. எங்க பேர் அப்பதான் பெருமையா இருக்கும். ஊழியக்காரங்க பண்ணி வச்சாங்க, நல்லா இருக்கிறாங்க சொல்லு. நீ பாட்டுக்கு அதாலையா விட்டுட்டு இதாலையா விட்டுட்டு என்ன வாழ்க்கை அது? சும்மா விட மாட்டார் ஆண்டவர். சில வீட்டுல இப்படிதான் ஒன்னாதான் இருப்பாங்க, ஒரே வீட்டுல தான் இருப்பாங்க, சலிப்போட வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அந்த மனைவி மேல ஒரு பாசம் இருக்காது, ஒரு அன்பு இருக்காது. அதை வச்சுட்டு நாம்கா வாஸ்க்கு கல்யாணம் பண்ண புதுசுல கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் சலிப்போட வாழ்வாங்க. கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு, நீ பண்றது துரோகம். கர்த்தர் சும்மா விட மாட்டார். அழகு சொல்லுங்க பார்க்கலாம். நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமா. கர்த்தர் எப்படி நியமிக்கிறார் பாத்தீங்களா? அவர் என்கேஜ்மென்ட் பண்றாராம். சும்மா சாதாரண கல்யாணத்துக்கு, நித்திய விவாகத்திற்கு. நம்ம கல்யாணம் பண்ண போறது உயிரோடு இருக்க போற கொஞ்சம் வருஷம், ஒரு 50 வருஷம் வாழ்க்கையில என்ன ஆட்டம். அதான் பைபிள் சொல்லுது, தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்காதவன் சபையை எப்படி விசாரிப்பான். ஆண்டு சொல்ல, ஊழியத்துக்கு வராத, உன் சொந்த மனைவிய நேசிக்காம அதுக்கு இது பண்ணாம உன் பிள்ளைய நேசிக்காம இருந்தா ஊழியத்துக்கு வராதன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்க. அல்லேலூயா வராது. இன்னைக்கு வராத இடத்துல இருந்து அல்லேலூயா வரும் பாருங்க. அல்லேலூயா. நீதியா ரைச்சியஸா இருக்கணும். கல்யாணம் பண்ண வாலிப தம்பிமார்கள் சொல்ற, தங்கச்சிமாரு சொல்றேன், மனசுல வேற ஒரு ஆசை வச்சுட்டு இன்னொருத்தனை கையை பிடிச்சிக்கிட்டு அவனுக்கு துரோகம் பண்ணாத. ஆம்பளைங்களுக்கு சொல்றேன், வேற ஒருத்தங்களை மனசு வச்சுட்டு கல்யாணம் பண்ணாத. கல்யாணம் பண்ணா உண்மையா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து உண்மையா இருக்கு பாருங்க.
அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க எல்லாரும் பிறவி பரிசுத்தவங்க கிடையாது. நாங்க எல்லாருமே தப்பு. நீங்க எப்படி, நான் சத்தியமா சொல்றேன் கிடையாது. ஆனா நான் தேவ அதுக்காக எவ்வளவோ நான் மன்னிப்பு கதறேன். ஆண்டு என்ன பரிசுத்தப்படுத்துங்க. நான் செய்த எல்லா தவறுகளை மன்னியும், உண்மையா இருக்க உதவி செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சரி, நம்ம அடுத்த பிள்ளைகள் தலைமுறைலாம் அப்படி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் எப்படி ஆசைப்படுறேன், நம்ம சர்ச்சில் நீ வரக்கூடிய தலைமுறைலாம் அந்த குடும்பத்தை பிசாசு தோட்டம் எகிரினோம். சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். பஸ்பமாயினோம். தேவன் அப்படிப்பட்ட குடும்பங்களை சபையில எழுப்ப வேண்டும். எழும்புவீங்களா? எழும்புவீங்களா? நம்ம அப்படி வாழலாமா? குறையெல்லாம் சரிப்படுத்திக்கலாமா? நம்ம சந்ததியை அப்படி வளர்க்கலாமா? அல்லேலூயா. நீதியா, நியாயமா, நியாயமா. அல்லேலூயா. காசு இல்லைங்க, கல்யாண செலவு நீங்க பண்ணிதான் ஆகணும். 20 சவரன் போட்டுதான் ஆகணும். எங்க ஒண்ணுமே இல்லை. அது என்ன பண்ணுங்களேன்னு தெரியாது. இல்லைன்னா கூப்பிடுறேன், பொண்ணை கூட்டு போ, வீட்டுக்கு பையனை கூட்டு போ. சோத்திரம். நியாயமா இருக்கணும், நியாயமா இருக்கு. அதே டைம்ல சரி வரதட்சணை வேண்டாம் எல்லாம் பண்ணுவேன். அதே டைம்ல மாப்பிள்ளை தலையில எல்லாத்தையும் கட்டக்கூடாது. அதையும் கட்ட சும்மா. இது ரெண்டையுமே பேச வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க எங்கள்கிட்ட காசு கேட்க, சரி அவங்கள்ட்ட காசு கேட்க வேண்டாங்க. அப்போ கல்யாணத்துக்கு எத்தனை பேர்? நாங்கள் 250 பேர், நாங்கள் 300 பேர். நீங்கள் எவ்வளோ பேர்? 300 பேர். அவங்க நீங்களே பண்ணுங்க, யார் தலையிலையும் கட்டாதீங்க. முடிஞ்சா 2 பேர், இல்லையா 50 பேர் வச்சு கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. சபி பங்க எல்லாத்துலயும் நீதியா நியாயமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்கேஜ் பண்ண இப்படிதான் பண்ணணும். கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா இப்படிதான், இந்த மைண்ட் செட்டோட தான் இருக்கணும். நான் காப்பாற்றணும், அவருக்கு நான் உண்மையா இருக்கணும். அதே போல புருஷனுக்கு ஜெபம் பண்ண, அது நான் சப்ஜெக்ட்ல முன்னாடி பேசிட்டேன். நான் இப்போ அதை பத்தி பேச போறது இல்லை. இப்போ சில பேருக்கு அது கேட்கணும், யாருக்கு பாஸ்டர் இப்படிலாம் உண்மையா இருக்க சொல்றீங்க? அது ஜெபம் பண்ணுங்க, கரெக்டானதுக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா மைண்ட் செட் கரெக்டா இருக்கணும். அது சொன்னது பையன் மெசேஜை முடிக்க முடியாது. அதனால நீதியும் நியாயம் கிருபையும், அங்க கிருபையா தகுதியே இல்லாதவங்களுக்கு கொடுக்கப்படுறது தான் கிருபை. எங்க குடும்பம் என்ன தெரியுமா பாஸ்டர்? நான் கல்யாணம் பண்ணும்போது அவங்க குடும்பம் என்ன தெரியுமா பாஸ்டர்? நான் எந்த நிலைமையில இருந்து நீ இதெல்லாம் பேசக்கூடாது. ஆண்டவர் உன்னை அப்படி நினைச்சாருன்னா தூக்கி போட்டு மெரிச்சிருவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. சில இடத்துல கல்யாணம் பண்ணும்போது பெண்ணு வீடு வசதியா இருக்கலாம், மாப்பிள்ளை வீடு வசதியா இருக்கலாம். ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வசதி நீ பேசின, உன்னை மேல இருந்து தூக்கி போட்டுருவார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையா. அதனால யார் தகுதி இல்லாம இருந்திருக்கலாம், திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ தகுதிப்படுத்தினா நீ புருஷன், தகுதிப்படுத்தினா நீ மனைவி. சில மனைவிமார்களுக்கு இருக்கு, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. பச பேக்கு பச அவரு. எங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா உஷாரா இருப்பாரு, அவரு பேக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா கர்த்தர் உங்களையும் சும்மா விட மாட்டாரு. அவர் கிருபையா தான் நம்மளை நியமிச்சிருக்கிறாரு. நீங்களும் கிருபையாக விவாகத்துல உறவுல இருப்பது அவசியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உருக்க இறக்கமா என்னவா இருக்கணுமா? என்னவா இருக்கணும்? ஒரு உருக்கம் இருக்கணும், ஒரு இறக்கம் இருக்கணும். புருஷ மேலையும் இறக்கம் இருக்கணும், மனைவி மேலையும் இறக்கம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. 1 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு 10,000 சம்பாரிச்சு கொடுத்துட்டா அவங்க மாடு மாதிரி வேலை பார்த்தாலும் செய்யணும் அப்படின்னு சொல்றது. இவருக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை. ஆனா வீட்டில் இருக்கவங்களுக்கு 24 மணி நேரம் வேலை. தூங்கும் போது கூட இந்த உளுத்தம் பயிரை ஊற போட்டு தான் தூங்கணும், அரிசி ஊற போட்டு தான் தூங்கணும், ஏன்னா காலையில சமைக்கிறதுக்கு. ஆனா இவர் மாப்பிள்ள போயிட்டு வந்துருவாரு. சொல்றேன் அப்போ ஒரு அதே மாதிரி இன்னைக்கு பெண்களுக்கும் பேச வேண்டியதா இருக்கு. புருஷன் டயர்டா வந்திருக்க அதெல்லாம் இல்லை, அது ஒரு மாதிரி இருந்தாலும் சரி, அந்த உருக்கமும் இல்லை. அவன் திமிர் பாச ஊர்ல சுத்தின்னு வந்திருப்பாரு, அது நான் இதுவா அப்படின்றது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உருக்கம் இருக்கணும், ஒரு மன உருக்கம் இருக்கணும், ஒரு இறக்கம் இருக்கணும். திருமண பந்தத்துல அந்த கோபத்தை அதெல்லாம் காட்டுறோம், ஆமா செஞ்சுதான் ஆகணும் குடும்பம் அப்படின்னு சொல்லி திணிக்க கூடாது, தலைமையில வச்சு முழங்கா இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதெல்லாம் இருந்துச்சுன்னா கேப்பே வராது, கேப்பே வராது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உருக்கம் இருக்கணும். அக்செப்ட் ஹிம் ஆஸ் ஹி இஸ். புருஷனை கல்யாணம் பாஸ்டர் நான் என்னமோ நினைச்சு கல்யாணம் பண்ண பாஸ்டர், ஏங்க ஒரு மாதிரி ஒரு நானே அப்ப இப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது பாஸ்டர். ஆண்டவர் ஏன் தான் இப்படி பண்ணாருன்னே தெரியல பாஸ்டர். ஆண்டவர் மறைச்சார்ல, நீ அதை தெரிஞ்சா கல்யாணம் பண்ண மட்டும் தான் மறைச்சாரு. இப்ப தெரியுதுல, உனக்கு இப்ப தெரியும் தான் கர்த்தர் பண்ணியிருக்கிறார். சரிப்படுத்தி வாழு, கர்த்தர் எல்லாத்தையும் மாத்த வல்லவரா இருக்கிறார். சத்தத்துவ தலையை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சாக்கெல்லாம் சொல்லக்கூடாது.
சில காரியம் நாங்க யோசிப்போம், ஏன் கத்துறதெல்லாம் மறைச்சாரு, ஆண்டதான் மறைச்சாரு. அதான் கத்துறது லிஸ்டுக்கெல்லாம் கத்துற வர மாட்டாரு. உனக்கெல்லாம் மறைச்சி உன் எது அப்படிதான் கொடுப்பாரு. கொடுத்து ஜெபம் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க. ஆண்டு ஊழியக்காரங்க சேர்ந்து ஜெபம் பண்ணி தானே பண்றாங்க. அப்போ தேவசத்துக்கு தான் நடந்திருக்கு. அதனால இது என்ன வந்தாலும் பாடு சகிச்சு நில்லு, உன் முடிவை கர்த்தர் மகிமையா மாற்றுவார். அல்லேலூயா. எங்களுக்கு இப்படி இருக்குன்னு தெரியவே தெரியாது பாஸ்டர். நாங்க என்னமோ நல்லதுன்னு நினைச்சு போய் ஊந்துட்டோம் பாஸ்டர் பள்ளத்துல. அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். கல்யாணம் பண்ணும்போது இதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு உள்ள போ. நீ ஏசுநாதரை கல்யாணம் பண்ணல, நீ வந்து சாதாரண ஒரு நபரை தான் கல்யாணம் பண்ற. அங்க சில பிரச்சனை இருக்கும். பார்க்கும் அவன் லவ் பண்ணும்போது சில லவ் பண்ணா கல்யாணம் பண்ணக்கு அப்புறம் வேற மூஞ்சி காட்டுறான். லவ் பண்ணும்போது டார்லிங் டார்லிங் தான். அடுத்தது வந்து கல்யாணம் பண்ணக்கு ஏய் அம்மாட்டு போய் சாயங்காலம் வந்து தொலைச்சிருவான்றான். ஏய் நீயாடா? நான் தான். அழக சொல்லுங்க. அப்ப பாய், நான் இப்ப பேய். அழுக சொல்லுங்க பார்க்கலாம். அழுக சொல்லுங்க பார்க்கலாம். அதனால அந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. அங்கெல்லாம் சில பேர் வந்து அந்த லவ் பண்ணி மழுப்பிடுறாங்க. ஏன்னா வெளில தெரியக்கூடாது, சொன்னா நம்ம இதாகிட்டு மழுப்பி வாழ்றது. அந்த அரேஞ்ச் மேரேஜ் மட்டும் அம்மாவை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிய அந்த பாஸ் பண்ணி வச்சார சபிக்கிறது எல்லாரையும் போட்டு. அழக சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னெல்லாம் சாவட்டும் அப்படின்ட்டு ஜபத்தோட போராடி மேற்கொள்ள முடிஞ்சா மேற்கொள்ளு. கர்த்தர் செய்ததை, தேவன் இணைச்சதை விட்டு பிரியாத. உனக்கு என்னதான் இருந்தாலும் அங்கதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. சத்தமான சொல்லுங்க பார்க்கலாம். அங்கதான் உனக்கு பக்திக்குரிய வாழ்க்கை, அங்கதான் தேவ சித்தம், அங்கதான் உனக்கு எல்லாமே. அது என்ன வேணா இருக்கட்டும், அவமானமா இருக்கட்டும், கஷ்டமா இருக்கட்டும், உனக்கு என்ன வேணா இருக்கட்டும், அங்கதான் உனக்கு எல்லாமே. அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க accept her as she is, accept him as he is. அவன் எப்படியோ அப்படியே ஏற்றுக்கொள். வேற ஒருத்தங்களை கற்பனை பண்ணி வச்சுட்டு அவங்களை ஏற்றுக்கொள்ள நினைக்காத. அவங்க எப்படி இருந்தாலும் பிற ஏற்றுக்கோ. நீ செய் கேரக்டர், ஸ்டைல், நாலேஜ், அழகு, மைண்ட் செட்டே சரியில்லை பாச. அந்த பொண்ணுக்கு மைண்ட் செட்டே சரியில்லை பாச. பரவாயில்ல, செட் ஆகிடும். அழக சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு செட் ஆயிடுச்சுல, செட் ஆகிடும். அல்லேலூயா. மைண்ட் செட்டே வர மாதிரி. நீ உண்மையான புருஷனா இருந்தா, உண்மையான மனைவியா இருந்தா நீ மாத்துவ. உன்னால மாத்த முடியும். ஐயோ பாஸ்டர், என்ன பிரசங்கம் பண்ணீங்க பாஸ்டர்? ஐயோ பண்ணி பாஸ்டர், பண்ணி நான் எப்படி மாத்துவோம் பாஸ்டர்? நீங்களாம் பெரிய ஆட்டுக்குட்டியா? நீங்க நாங்களாம் வேற ஆட்டுக்குட்டி பாஸ்டர். பண்ணியை தானே மாத்தினாரு. கர்த்தர் உங்களுக்கு மாற்ற கிருபை தருவார். அல்லேலூயா. இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். கல்யாணம் பண்ண உடனே ஃபுல்லா நோட் பண்றது. இது எப்படி சமைக்குது, எப்படி பேசுது, எப்படி எல்லாத்தையும் நோட் பண்ணிக்க வேண்டியது. பாயிண்டா கல்யாணம் பண்ண உடனே நோட் தான். அதுவும் வீட்டில் சில பெரியவங்க இருக்காங்க பாருங்க, ஃபுல்லா நோட் பண்றது தான் வேலை. அப்படியே என்ன பண்ணுது, என்ன பேசுது, அப்படியே பார்த்துணும். பாயிண்டா இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லார் வீட்லையும் நடக்குதாங்க. உங்க வீட்டில் மட்டும் நடக்குது, எல்லார் வீட்லையும். அது என் வீடா இருந்தாலும் அப்படிதான் நடக்கும். அதுதான் நான் சொல்றேன். பட் நான் தான் சொல்றேன், உலகத்தாருடைய வழியில நம்ம குடும்பம் இருந்தா நம்ம குடும்பத்தை கர்த்தர் முடிங்க ஆஸ்வதிக்க மாட்டார். புரிஞ்சுதுல? அதுக்கு தான் இப்போ பிரசங்கம் பண்றது. சில பெரியவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வந்த நாள்ல இந்த நோட்டிங் தான். அப்படி சொல்லுங்க. பையனோட அம்மா அப்பா பக்கத்துல இருப்பாங்க. ஆனா பொண்ணோட அம்மா அப்பா வந்து ஒரு 500 கிலோமீட்டர் அந்த பக்கம் தான் இருப்பாங்க. ஆனா இங்க நோட் பண்றதை விட அங்கதான் நோட்டிங் அதிகமா இருக்கும். ஏன்னா சேட்டலைட் இருக்கும் மேல. சேட்டலைட் மூலமா ஃபுல் இன்ஃபர்மேஷன். பொண்ணை பத்தி 10 பாயிண்ட் போதுன்னா மாப்பிளை பத்தி அங்க 100 பாயிண்ட் போயிடும். ஃபுல்லா நோட்டிங் வந்துட்டு இதை விடாத அதை விடாத, அப்படி அப்படி பயங்கரமா இருக்கும். அழில சொல்லுங்க பார்க்கலாம். பயங்கர பரபரப்பா இருக்கும் அந்த டைம்ல. ஒரே மாநாடா இருக்கும். இங்க மாநாடு. அல்லேலூயா. பயங்கர பாயிண்டா. அப்புறம் என்ன பண்றது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த உடனே கரெக்ஷன்ல இறங்குவாங்க. ஏய் நீ இப்படி இங்க வா, அப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி எடுத்த உடனே கல்யாணம் பண்ணி வந்து அவங்க அந்த கல்யாண வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாம நீ கரெக்ஷனுக்குள்ள இறக்கணும்னா அந்த குடும்பம் நாசமா போகும். அந்த 2 பேருக்குள்ள அந்த அன்பு, அந்த அந்த இசைவு, அந்த அந்த சந்தோஷம் அது பெருகும். அதுக்கு அப்புறம் தான் உண்மையா அவங்களுக்கு இருதயம்னு ஒண்ணு இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா அந்த புருஷனுக்கு ஏற்றபடி மாறிவாங்க. மனைவிக்கு ஏற்ற மாதிரி புருஷன் மாறுவாங்க. அலைய சொல்லுங்க பார்க்கலாம். இதுல அட்வான்டேஜ் எடுப்பாங்க. சில பேருக்கு பயம் வரும், அதான் ரொம்ப உஷாரா இருப்பாங்க.
பாஸ்டர் நாங்க இடம் கொடுக்க ஓவரா பண்றாப்புல பாஸ்டர், நான் கொடுக்க அந்த அவரு ஒரு மாதிரி ரைட். நான் சொல்றேன், நீங்க உண்மையா இருங்க, பக்தியா இருங்க, அன்பா இருங்க, வெகுளியா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? அன்பு சகலத்தையும் நம்புன்னு ஒரு வார்த்தை இருக்கா? நான் நம்புறேன் பாஸ்டர், நான் சந்தேகப்படல பாஸ்டர், ஆனா நான் சரியில்லை பாஸ்டர் எனக்கு என்ன அப்படிலாம் நீங்க. ஆனா நான் சொல்றேன், நீ உண்மையா இருங்க, நீங்க உண்மையா இருங்க. அடுத்த பக்கம் நீங்க உண்மையா இருந்தும் அடுத்த பக்கம் வேற மாதிரி இருந்தா எங்க அடிக்கணுமோ கத்தர் அடிப்பார். அதே சொல்லுங்க. நீங்க அதனால ஒரு நாள் மொசாட் தீவிரவாதி, நீங்க மொசாட் உளவாளியா நீங்க மாற வேணாம். பாஸ்டர் நாங்க இப்படி எனக்கு சரியில்லைன்னு போய் தான் நான் நீ மொசாட்டா ஆக வேணாம். மொசாட்னா புரியுதா? உலகத்திலே நம்பர் 1 உளவு துறை இது இஸ்ரேல் வச்சிருக்கிற மொசாட் உளவுத்துறை. அல்லது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உளவுத்துறை நான் இப்போ உஷாரா இருக்கேன் பாஸ்டர். கரெக்டா அவரு எங்க போறாரு, கண்ணை பாக்குறேன், மொபைல பாக்குறேன், எல்லாம் பக்காவா. தப்பு பண்ண தெரியுதா? சண்டை போடாதீங்க, பெஜாரித்தனை பண்ணாதீங்க, ஜபம் பண்ணிட்டே இருங்க, நீங்க உண்மையா இருங்க. அடுத்த ஆளை எங்க அடிக்கணுமோ அங்க அடிப்பாரு கர்த்தர். அல்லேலூயா. சத்தமலையை சொல்லுங்க பார்க்கலாம். அதனால கல்யாணம் பண்ண உடனே கரெக்ஷன் பண்றது, சரிப்படுத்த போறேன், இப்பயே விட்டா சரியாவது பாஸ்டர் அப்படின்னு கண்டிஷன். ரூல் நம்பர் 1 எங்க வீட்டுல, ரூல் நம்பர் 1, ரூல் நம்பர் 2, ரூல் நம்பர் 3, இங்க போ அங்க போ உட்கார் எழும்பு. அப்புறம் சில இடத்துல அப்படி, சில இடத்துல இந்த பாரு எனக்கு தான் பிடிக்கும், அது இப்படி எடுத்த உடனே கரெக்ஷனுக்குள்ள போகாதீங்க. அன்பு 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 அன்புன்னா என்ன தெரியுமா? கிவ் as much you can, give how much ever you can. நீ கொடுத்துட்டு உன் நேரத்தை கொடு, உன் பலத்தை கொடு, உன் அன்பை கொடு, உன் பாசத்தை கொடு, உன் பணத்தை கொடு, உன்னுடைய எல்லாத்தையும் கொடு. எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடு. அலைய சொல்லுங்க பார்க்கலாம். இறுதியோன்னு ஒண்ணு இருந்தா அது உன் பக்கம் திரும்பும். பைபிள்ல போட்டிருக்கு, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றினால் உன்னை நான் இழுத்து கொண்டேன். உன்னையே என் பக்கம் நான் இழுத்தது அன்பின் கயித்தை வச்சுதான் இழுத்து. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை நீ உட்கார்ந்து கேட்கிறனா, நீ இயேசு மேல வச்சிருக்கிற அன்பு, அந்த அன்பு உன்னை இப்படி மாற்றும் என்றால், நீ புருஷன் மேல வைக்கிற அன்பு ஒரு புருஷனை ஒரு நாள் தொடும். நீ மனைவி மேல வச்சிருக்கிற அன்பு ஒரு நாள் அந்த மனைவியை தொடும். நீ அன்பை கொடு. ஆரம்பத்துல நீ இதை தொடர்ந்து செய், ஒரு நாள் எல்லாம் மாறும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி தலையில சொல்லுங்க பார்க்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால நமக்கு இந்த பாயிண்ட் எல்லாம் 3 மணி நேரம் விட்டாலும் பேசிக்கிட்டே போகலாம். அதனால எல்லாரும் எழுமில்லுங்க பார்க்கலாம், எழுமில்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் திருமணம் ஆயிடுச்சா? நீங்க வாய் திறந்து சொல்ல வேண்டிய வார்த்தை உடன்படிக்கை. உடன்படிக்கையில நிலைச்சு நிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு யாரும் அவங்களுக்கு பாயிண்ட் போயிடுச்சு, இவங்களுக்கு பாயிண்ட் போயிடுச்சு, அந்த இதை கர்த்தர் உங்களை சும்மா விட மாட்டார். கர்த்தர் என்னோட பேசி இருக்கிறார். அதே போல பெற்றோர், என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையெல்லாம் வரும்போது இப்படிதான் வரணும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள், உங்க மனநிலைமை இப்படி மாற்றிக்கொள்ளுங்க. இன்னும் 2 மெசேஜாவது இருக்கும். கர்த்தர் ஆளிலோ எல்லார் வாய்களை திறந்து, எந்த விதத்திலும் நான் துரோகம் செய்யாதபடி உண்மையான மனைவியாக, உண்மையாக புருஷனாக நான் இருக்க உதவி செய். நான் திரும்ப அழுத்தமா சொல்லுகிறேன், அவங்க இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். நீ இந்த உலகத்துல, இந்த உடம்புல நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ உடன்படிக்கை செய்து திருமணம் பண்ண அந்த வாழ்க்கை துணைக்கு நீ கட்டுப்பட்டு என்ன வாக்குறுதியை நீ கொடுத்தியோ, இன்பத்திலும் துன்பத்திலும் என்ன காரியம் வந்தாலும் சரி, அதுல நிலைச்சு நிற்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள கர்த்தர் உன்னை வைத்து ஆசீர்வதிக்கிற தேவன். Hallelujah.